ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. பார்க்க போது ஒரு 5.2 டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர் தான் ஆக்சுவலாக நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க ஒரு கஸ்டமைடு ஆம்பிளிஃபையர் தான். இது ஆக்சுவலாக இது எங்கே கொடுக்க போகிறோம்னா பெங்களூருக்கு தான் ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட இன்னும் ஒரு ஆம்பிளிஃபையர் வாங்கியிருந்தாரு. அவருக்கு திரும்ப ஒரு வீட்டுக்கு எனக்கு வந்து பிரதர் எனக்கு அதே மாதிரி டவர் போட்டு கொடுங்க பிரதர்னு சொல்லி தான் கேட்டிருக்காரு. இது என்ன கான்ஃபிகரேஷன்னா இதில் இருக்கிறது எல்லாமே சொல்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து லெஃப்ட் ரைட்டு மட்டும் யூஸ் பண்ணுறது என்னென்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக சொல்கிறேன். லெஃப்ட் ரைட் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 12 இன்ச்சு டவர் போட்டிருக்காரு. ஆக்சுவலாக பியர்லெஸில் 12 இன்ச்சு 2 டவர் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு 200 வாட்ஸு ப்ளஸ் இதுக்கு 200 வாட்ஸ். இது ஸ்டீரியோ போடுறது 3 வாரம் நான் பேரில் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு சரௌண்டிங்லாம் 100 வாட்ஸ் வர மாதிரி போர்ட்ஸ் போட்டிருக்கேன். இதை தாண்டி இதில் யூஸ் பண்ணியிருக்க கிட்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்களுக்கு நல்லா பார்த்தாவே தெரியும். இந்த ஜிடெக்கோட கலர் டிஸ்பிளே தான். இதில் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் இதில் என்னென்னா ஃப்ளேக் ஃபார்மேட், வேவ் ஃபார்மேட்டு ப்ளஸ் டால்பியோ டிடிஎஸ் வந்து பென்ட்ரைவில் நீங்கள் இன்செர்ட் பண்ணாவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது டிகோடிங் பண்ணி தரும். நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட்மாஸ் வராது ஆக்சுவலாக அதில். அட்மாஸ் வர மற்றபடி 5.1 டால்பி டிடிஎஸ் ஃப்ளேக்கு வேவ் சப்போர்ட் பண்ணும். பட் இது எல்லாமே 8 ohms ஸ்பீக்கர்ஸ் தான். இதனுடைய கான்ஃபிகரேஷன் எல்லாமே 8 ohms தான். சரௌண்டிங்கும் 8 ohms யூஸ் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். சப்வூஃபர்னு பார்த்தீங்கன்னாக்கா 2 15 இன்ச்சு லோட் பண்ணி கொடுக்க போகிறேன் ஆக்சுவலாக அவருக்கு. அதனால் 8 டிரான்சிஸ்டர் 3 மகாராஜா யூஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே வந்து 8 டிரான்சிஸ்டரில் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா இந்த சைடில் கூலிங் ஃபேன் பாருங்கள் 3 இருக்கும். இது 3மே எதுக்காகனா இந்த பக்கம் இந்த ஹீட்டை வந்து இந்த பக்கம் புஷ் பண்ணிட்டே இருக்கும். பட் இந்த ஃபேனும் இது எக்ஸாஸாக வெளியே தள்ளிகிட்டே இருக்கும். இதுதான் இதனுடைய கான்ஃபிகரேஷனே. இது காற்று உள்ளார அப்படி போயிட்டு அது வெளியே போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். இது யூஸ் பண்ணிக்க டைப் 16ல் 5 இன்ச்சு ஸ்கோரில் போட்டிருக்கேன். 55 15 ஆம்பியர் நல்லாயிருக்கு. இது வந்து ஒரு 10 ஆம்பியர் போட்டிருக்கேன். 3030ல் ஒரு 10 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த 5 சேனலுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 15,000 மைக்ரோ பவரில் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து 4 கொடுத்துருப்பேன். 4 ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கேன். இதுக்கு 2 கெப்பாசிட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். 10,000 மைக்ரோ பவரில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன் சரௌண்டிங்க்கு. இது எதுக்காக ஒரு எஸ்எம்பிஸ் வச்சுருக்கேன். ரிமோட் கிட்டுக்கு செப்பரேட்டான ஒரு எஸ்எம்பிஸ் வச்சுருப்பேன். சோனிக்கோட சப் ஃப்ரீக்வன்சி போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பக் கனெக்டர் எதுக்காகனா ஃப்ரண்ட்டில் ஒரு ஐகான் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள் காட்டுறேன். இப்போ தெரியும் பாருங்கள். அந்த ஐயோட ஐகானுக்காக மட்டும்தான் அந்த ஒரு எஸ்எம்பிஸ் வச்சுருப்பேன். இந்த ஐகான் எதுக்காகனா அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்குது, எனக்கு அந்த மாதிரி தான் பிரதர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்காக தான் அவருக்கு நான் இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ஐகானையும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு சுவிட்ச் ஒன்று கொடுத்துருக்கேன். வேணும்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மற்றபடி ஒயரிங்லாம் பாருங்கள் ரொம்ப நீட் அண்ட் கிளியராக இருக்கும். ப்ராப்பரான ஒயரிங் தான். அமி நாய்ஸ் சுத்தமாக இல்லை. நீங்கள் வேணால் அமி நாய்ஸு 0% தான். அமி நாய்ஸ் வந்து சத்தம் வருது உருன்றது எந்த ஒரு நாய்ஸும் இல்லை. சைலண்ட்டாக இருக்குது ஆம்பிளிஃபையர். இப்போட ஹானில் தான் இருக்குது. இது தாண்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் யூஸ் பண்ணியிருக்க கீ கூட எல்எம் கீ தான் அவர் கேட்டார். பிரதர் நீங்கள் எல்எம் கீயே போட்டு கொடுங்க பிரதர், உங்கள் லோகோ வரணும், ஃபஸ்ட்டு எல்எம் கீ வேணும் பிரதர், அந்த லாஸ்ட்டில் வந்து சோனிக்குன்ற நேம் போட்டு கொடுத்துருங்க பிரதர்னு சொல்லி தான் கேட்டார். பட் அவருக்கு தான் நான் அவர் கேட்ட மாதிரி தான் சீட்டும் கஸ்டமைஸ் பண்ணேன். இந்த ஷீட்டோட கஸ்டமைஸும் கஸ்டமரோட ஆர்டர் பேசிக் தான். நம்மளுடைய விருப்பம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்று மறந்துட்டேன். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் இண்டிவிஜுவலாக உள்ள அல்ட்ரா டிஜிட்டலாக கொடுத்துருப்பேன். இதனுடைய ஸ்பீக்கர் கான்ஃபிகரேஷன் எல்லாமே 8 ohms தான். சப்வூஃபர் மட்டும் 4 ohms இன்ஃப்ளூயன்ஸில் ரன் ஆகும். மற்றபடி எல்லாமே 8 ohmஸில் ரன் ஆகிற மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் இதுக்கு ஆடியோ அவுட்புட்டுக்கு நல்லாயிருக்கும். இப்போ 4 ohms லோட் கொடுக்குறப்போ ஒரு மினிமம் லோடுக்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணாக்க உடனே அலற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆடியோ கிளாரிட்டி ஸ்கிரியாக இருக்குது. 8 ohms நல்லாயிருக்கும். பேக் சைடில் காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். பேக் சைடுன்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கார்டு வந்து கம்ப்யூட்டர் சர்க்யூட் தான் கொடுத்துருப்பேன் பவர் செக்ஷனுக்கு. இதில் ஒரு பீஸ் இருக்குது ஆக்சுவலாக. இது பவர் சப்ஜெக்ட் தான். இது டம்மி தான் ஆக்சுவலாக. இதில் டேப் போடாமல் இருக்குது, போடணும். நெக்ஸ்ட் இதில் இருக்கிறது 2 சப்வூஃபரு, சென்ட்ரு சரௌண்டிங் லெஃப்ட்டு சரௌண்டிங் ரைட்டு ப்ளஸ் ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்டு. இது எல்லாமே 8 ohmஸில் தான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போட்டிருக்கேன். அவர் கொடுக்க போகிற ஸ்பீக்கர்ஸும் 8 ohms தான். ஃபுல் பேக்கேஜ் தான் தரப்போகிறேன். இதில் ஏஆர்சி சப்போர்ட் பண்ணோம். இல்லை HDMI 3 இருக்குது, HDMI 2 இருக்குது, HDMI 1 இருக்குது, கோஆக்சல் இருக்குது, ஆப்டிகல்ஸ் இருக்குது. இது வந்து ப்ளூடூத் ரிசீவர். இது வந்து ப்ளூடூத் ரிசீவர். இது இன்னும் ஆட் பண்ணல நான். மற்றபடி பேக் சைடு பார்த்துங்க, நல்லா ஒரு ப்ரீமியம் ஃபீல்டில் தான் இருக்குது. ஒயரிங் தான் ப்ராப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ்லாம் எதுவுமே இருக்காது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் தேவைன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.